பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டார். இந்த யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான ஒரு பாபிலோனிய கூட்டம், இவைகள் அந்த இஸ்ரவேலை, அந்த யாக்கோபை நெருக்கி கொண்டு அரசாண்டு கொண்டு அவருடைய காரியங்களை முறித்து கொண்டிருந்த அந்த பாபிலோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பாபிலோன்கள் ஒடுக்கப்பட போகிறது, இந்த பாபிலோனின் நுகம் முறிக்கப்பட போகிறது, இந்த பாபிலோனுடைய அந்நிய காரியங்கள் நிர்மூலமாக்கப்பட போகிறது. அதற்கு பின்பு பூமி முழுவதும் ஒரு இளைப்பாறுதல் வரப்போகிறது. உன் குடும்பத்தை விட்டு கடன் பிரச்சனை விலக போகுதுங்கிற, அதுதான் ஒன் ஆஃப் த பாபிலோன். உன் குடும்பத்தை விட்டு வியாதி விலக போதுங்கிற, அதுதான் ஒன் ஆஃப் த பாபிலோன். உன் குடும்பத்தை விட்டு அந்நிய காரியங்கள், இச்சைகள், விபச்சார காரியங்கள், பேசித்தன காரியங்கள், எசபேலுடைய காரியங்கள், அத்தாலிகளுடைய ஆவிகள் உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்க நகரை விட்டு, உங்களுடைய வம்சத்தை விட்டு வெளியேற போதுங்கிற. அதுக்கு பிறகுதான் ஒரு இளைப்பாறுதலை நீ பார்க்க முடியும். பாபிலோனை விரட்டுவது அவருடைய வேலை, உன் வியாதியை விரட்டுவது அவரோட வேலை, உன்னுடைய பிரச்சனைகளை மாற்றுவது அவருடைய வேலை, உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பதும் அவருடைய வேலை.